வணக்கம். வெல்கம் டு அரிஸ்டாட்டில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி கோச்சிங் சென்டர் காஞ்சிபுரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் டெஸ்ட் 1 ஆல்ரெடி கொஷின் பேப்பர் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்ம யூடியூப் சேனலில். அந்த கொஷினோட டிஸ்கஷனும் ஆன்சர்க்கையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, யூனிட் டெஸ்ட் 3 டெவலப்மெண்டல் பயாலஜி அண்ட் இம்யூனாலஜி கொஷின் பேப்பர் நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Okay. Question number 1. The snapsid skull has the single temporal opening low on each side of the skull. Statement 2. The crocodiles and the birds have the snapsid skull. இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து இதுக்கு சி தான். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ பட் 2 இஸ் ஃபால்ஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, crocodile and birds ஆர் டயாப்சிட் ஸ்கல், நாட் ஏ ஸ்னாப்சிட் ஸ்கல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்பில் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸ்டேட்மெண்ட் 1, டெம்போரல் ஆர்ச்சஸ் செப்பரேட் த ஓப்பனிங் இன் த டயாப்சிட் ஸ்கல். ஸ்டேட்மெண்ட் 2, த போஸ்ட் ஆர்பிட்டல் அண்ட் ஸ்கோமோசல் போன்ஸ் ஃபார்ம் த அப்பர் டெம்போரல் ஆர்ச்சஸ். ஆன்சர் வந்து ஏ தான் வந்து ஆன்சர். போத் 1 and 2 are true and 2 explain 1. Correct answer. அடுத்த கொஷின், மேட்ச் த ஃபாலோயிங். ரெப்டைல் ஸ்கல்ஸை பற்றி நம்ம கொஷின் கேட்டிருக்கோம். ரெப்டைல்ஸ் ஸ்கல்லு வந்து நம்ம ரெப்டைலியா படிக்கும்போது ரெப்டைல்ஸோட ஸ்கல்லு இருந்து கொஷின் கேட்கறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஸ்கல்லுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொஷின் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, காலம் வந்து கிலோனியா, crocodile, ஸ்கோமேட்டா, இத்தியோசாரஸ் இது கொடுத்துருக்கோம். அப்போது இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் நம்பர் 3யோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆன்சர் வந்து டி தான் வந்து ஆன்சர். அப்போ பார்த்தீங்கன்னா கிலோனியா அப்படின்னா அனாப்சிட் ஸ்கல், crocodile பார்த்தீங்கன்னா டயாப்சிட் ஸ்கல், ஸ்கோமேட்டா அப்படின்னா மாடிஃபைடு டயாப்சிட் ஸ்கல், இத்தியோசாரஸ் பார்த்தீங்கன்னா யூராப்சிட் ஸ்கல். ஆன்சர் வந்து டி த ஆன்சர். அடுத்தது 4th, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த கெனால் சிஸ்டம் இன் போரிஃபேரா. அப்போ போரிஃபேராவோட கெனால் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, helps the food gathering, respiration and excretion. It consists ostia, canal, choanocytes and osculum. It absent in freshwater sponges. Water current is maintained by amoebocytes. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து இதுக்கு ஏ தான் வந்து ஆன்சர். ஓகே, அப்போது ஏ வந்து கரெக்டு, பியும் கரெக்டு, சி வந்து ஆப்ஷன் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸில் கெனால் சிஸ்டம் ஆப்சண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கெனால் சிஸ்டம் ப்ரெசன்ட் ஈவன் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸில் இருக்குது, இட் இஸ் நாட் ஆப்சண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ்லேயும் கெனால் சிஸ்டம் ப்ரெசண்ட். 4th ஒன் டி பாருங்கள், த வாட்டர் கரண்ட் இஸ் மெயின்டைன் பை அமீபோசைட்ஸ். அமீபோசைட்ஸ் வந்து வாட்டர் கரண்ட்டை மெயின்டைன் பண்ணாது, கொயினோசைட்ஸ் தான் வந்து மெயின்டைன் த வாட்டர் கரண்ட். அப்போது த வாட்டர் கரண்ட் இஸ் மெயின்டைன்டு பை த ஃப்ளஜெல்லா ஆஃப் கொயினோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ்னும் நம்ம சொல்கிறோம், not amoebocytes. Okay, next question, which of the following statement about the water current system in sponges is incorrect அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி தான் வந்து ஆன்சர். அப்போ சி தான் வந்து ஆன்சர். இன்கரெக்ட், அப்போ மற்றது எல்லாமே கரெக்டு. அப்போது என்ன சொல்கிறாங்க, வாட்டர் கரண்ட் இன் ஸ்பாஞ்சஸில் இன்கரெக்ட் எதுனா, இட் பிரிங் ஃபுட் அண்ட் ஆக்சிஜனை பிரிங் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ராஜனஸ் வேஸ்ட். இதெல்லாம் கூட வாட்டர் கரண்ட் வந்து ரிமூவ் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சி வந்து ட்ரைவன் மெயின்லி அமீபோசைட்ஸ். அப்போது அமீபோசைட்ஸ் தான் வந்து இது கரெக்ட் ஆன்சர். ஆனால் இது ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ வாட்டர் கரண்ட் இஸ் ட்ரைவன் பை த ஃப்ளஜெல்லால் பீட்டிங் கொயினோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ், நாட் அமீபோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஷின், பாலிமார்பிசம். சிக்ஸ்த் கொஷின், பாலிமார்பிசம் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் விச் கிளாஸ் ஆஃப் சீலன்ட்ரேட்ஸ். அப்போது சீலன்ட்ரேட்ஸோட கிளாஸில் எது வந்து பாலிமார்பிசம் ஹைலி வந்து பாலிமார்பிசம் எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஏ, ஹைட்ரோசோவா தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர்.
அப்போ மற்றதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னா, மெடுசாய்டு ஃபார்மும் அக்கரன்ஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூவாய்ட்ஸ். பாலிப்பு அண்டு மெடுசா ரெண்டுமே இருந்தால் தான் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்லணும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸு. மெடுசான்றது இப்போ பாலிமார்ஃபிசம்ன்றது த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூவாய்ட்ஸ். Zooids means polyp and medusa within the same species or colony performing different function. Different function means feeding, reproduction, defense, etc. அப்போது வந்து பாலிமார்ஃபிசம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோசோவாவில் தான் இருக்குது. அதர் கிளாஸஸ் இப்போ சைஃபோஃபோராவில் பார்த்தீங்கன்னா மெயின்லி மெடுசாய்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஆந்தோசோவா ஒன்லி பாலிப் ஸ்டேஜ் மட்டும்தான் இருக்கும், நோ பாலிமார்ஃபிசம். ஏன்னா பாலிப் ஸ்டேஜ் மட்டும்தான் இருக்குது, அதனால் பாலிமார்ஃபிசம் ஆந்தோசோவாவில் இல்லை. குபோசோவாவில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ்ஷு மோஸ்ட்லி மெடுசாய்டு ஃபார்ம். அப்போது பாலிமார்ஃபிசம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ரோசோவன். Next question, 7th. Match the following polymorphism in coelentrates: gastrozoite, gonozoite, dactylozoite, nectophore. இதில் எதில் பாலிமார்ஃபிசம் இன் coelentrates அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ தான் வந்து ஆன்சர். அப்போது கேஸ்ட்ரோசோயிட் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஃபார்ம் பண்ணும், கோனோசோயிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங், டேக்டிலோசோயிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன், நெக்டோபோர் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோசோயிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணும், கோனோசோயிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணுது, டேக்டிலோசோயிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன், நெக்டோபோர் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ். அப்போ ஆன்சர் வந்து ஏ தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், 8th கொஷின், ஸ்டேட்மெண்ட். Coelentrates exhibit zooid polymorphism in colonial forms like Lobelia and Physalia. Statement 2. Polymorphism leads to division of labor among zooids. Answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏ தான் ஆன்சர். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின், 9th கொஷின். In Lobelia, the polyp stage reproduced by dash and the medusa stage reproduced by dash. Answer வந்து B. B the answer. Asexual reproduction and sexual reproduction ரெண்டுமே நடக்குது. அப்போ in Lobelia பார்த்தீங்கன்னா there is the alteration of generation between polyp and medusa. sexual stage அதுக்கு பிறகு asexual stage ரெண்டுமே வந்து மாறி மாறி நடக்கிறதுனால இது ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். பாலிப் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஏசெக்ஷுவல் மெத்தட், மெடுசா ஸ்டேஜ்னா செக்ஷுவல் மெத்தட். அப்போ 9th ஆன்சர் வந்து பி தான் வந்து ஆன்சர். ஓகே, 10th. A coral reef that directly attached to the shore of the island or continent is called. ஆன்சர் என்ன? சி தான் வந்து ஆன்சர். ஆன்சர் வந்து ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 10th வந்து ஆன்சர் சி. ஓகே, இப்போ பேரியர் ரீஃப்ஸ் அப்படின்னா parallel to the seashore but separate by the deep lagoon, அதுதான் வந்து பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்கிறோம். அட்டால்னா a ring shaped reef, ஒரு வட்ட வடிவில் ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ரீஃப் தான் வந்து நம்ம அட்டால் அப்படின்னு சொல்கிறோம். என்க்ளோசிங் a lagoon usually surrounding the submerged volcanic island, இதுதான் வந்து அட்டால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 10th வந்து ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது 11th கொஷின். த தியரி எக்ஸ்பிளைனிங் கோரல் ரீஃப் ஃபார்மேஷன் டியூ டு த சப்சிடன்ஸ் ஆஃப் வால்கனிக் ஐஸ்லாண்ட் வாஸ் ப்ரப்போஸ்டு பை சார்லஸ் டார்வின். ஆன்சர் வந்து பி தான் வந்து ஆன்சர், சார்லஸ் டார்வின். நெக்ஸ்ட் கொஷின். மேட்ச் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப் வித் லொக்கேஷன்ஸ். அப்போ காலம் ஏ காலம் பி போட்டு கொடுத்துருக்கோம். கிரேட் பேரியர் ரீஃப், அட்டால், ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ், பேரியர் ரீஃப்ஸ். இதுக்கு ஆன்சர் என்ன 12th அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் வந்து ஆன்சர். அப்போது கிரேட் பேரியர் ரீஃப் எங்கே இருக்குன்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா,
முக்கியமான கொஷின் இது எல்லாமே. கிரேட் பேரியர் ரீஃப்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. அட்டால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா லக்ஷதீப் ஐஸ்லாண்டில் இருக்குது இந்தியாவில். ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார். அப்போ கல்ஃப் ஆஃப் மன்னார்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. அப்போ ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ் அப்படி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி த ஆன்சர், கல்ஃப் ஆஃப் மன்னார். பேரியர் ரீஃப் இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ஸில் இருக்குது. அப்போ 12th கொஷின் ஆன்சர் வந்து டி தான் வந்து ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 13. மேட்ச் த சயின்டிஸ்ட் தியரி வித் த கோரல் ரீஃப் ஃபார்மேஷன் தியரி. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து சி தான் வந்து ஆன்சர். டார்வின் வந்து சப்சிடன்ஸ் தியரி. டேலி பார்த்தீங்கன்னா கிளாசியல் கண்ட்ரோல் தியரி. முரே பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் தியரி. அகாசி பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் டார்வின் ஐடியா. அப்போ 13 கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 14th கொஷின். மேட்ச் த டைப்ஸ் ஆஃப் அடாப்டிவ் ரேடியேஷன் இன் பாலிகீட்ஸ் வித் தர் எக்ஸாம்பிள்ஸ். அப்போது பரோயிங் ஃபார்ம்ஸ் எதில் இருக்குது, டியூப் டெவலிங் ஃபார்ம், க்ரௌலிங் ஃபார்ம், பெலாஜிக் ஃபார்ம். இதுக்கு வந்து 14th ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து ஆன்சர். அப்போது பரோயிங் ஃபார்ம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரினிகோலாவில் பரோயிங் ஃபார்ம். டியூப் டெவலிங் ஃபார்ம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செர்புலாவில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரௌலிங் ஃபார்ம் எதில் இருக்குது அப்படின்னா அப்ரோரைட்டில் இருக்குது. பெலாஜிக் ஃபார்ம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீரிஸில் இருக்குது. அப்போது 14th ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து த டிகிரி ஆஃப் டாரிசன் இன் த மோஸ்ட் கேஸ்ட்ரோபோட்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி சி வந்து ஆன்சர் 180 டிகிரி தான் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் 16 ஸ்டேட்மெண்ட். த ட்விஸ்டிங் ஆஃப் ஷெல் அண்ட் விசரல் மாஸ் ஆஃப் கேஸ்ட்ரோபோட்ஸ் டேர்ம்டு ஆஸ் டாரிசன். ஸ்டேட்மெண்ட் பி பார்த்தீங்கன்னா ப்ரோசோபிரான்சியா குரூப் எக்ஸிபிட் கம்ப்ளீட் டார்சன். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் வந்து ஆன்சர். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 17th. In which larval stage does not டாரிசன் occur in gastropods? எதில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. 17th ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர், வெலிகர் லார்வா. அப்போ 17th ஆன்சர் பி, வெலிகர் லார்வா. டாரிசன் இன் கேஸ்ட்ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிளேஸ் டூரிங் த லார்வல் டெவலப்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும், எஸ்பெஷலி இன் வெலிகர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 17th ஆன்சர் வந்து வெலிகர். ஓகே, நெக்ஸ்ட்டு 18th கொஷின். Ternaria larva resemblance which group of larva suggesting evolutionary relationship. 18க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் வந்து ஆன்சர், பைபினேரியா அண்டு எக்கினோடெர்மேட்டா. அப்போ டர்னேரியா லார்வா இஸ் த லார்வல் ஃபார்ம் ஆஃப் எக்கினோடெர்மேட்ஸோட லார்வல் ஃபார்ம் பலனோக்ளாசஸ். சாரி, டர்னேரியா லார்வா இஸ் த லார்வல் ஃபார்ம் ஆஃப் ஹெமிகார்டேட்ஸ். பலனோக்ளாஸோட லார்வா தான் வந்து டர்னேரியா லார்வா. Next question, 19th question. The bioluminescence property in ctenophores is due to. அந்த பயோலுமினன்ஸோட ப்ராப்பர்ட்டி எதனால் இருக்குது டீனோபோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து லூசிஃபெரின் ஃபயர்ஃப்ளை என்சைமில் இருக்கிற லூசிஃபெரேஸ் தான் வந்து லூசிஃபெரின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அது வந்து லூசிஃபெரேஸ் என்சைம் மூலமாக லூசிஃபெரினாக இருக்குது. அதுதான் வந்து லூமினிசென்ஸ் பண்ணுது இன் டீனோபோரில். ஓகே, அப்போ 20th பி தான் வந்து ஆன்சர். 21வது கொஷின் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ரோஸ் ஆஃப் சீலியரிகாம் பிளேட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டீனோபோர்ஸ். 21க்கு வந்து 8 தான் ஆன்சர், பி 8 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 22. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சிஃபன்குலா. They are bilateral symmetrical unsegmented marine worms. The body is divided into introvert and trunk. They possess true coelom
derived from the mesoderm. They have closed circulatory system. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து ஆன்சர். ஏ, பி அண்ட் சி ஆர் கரெக்ட். அப்போ டி மட்டும் ஃபால்ஸ். அப்போ டியோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். இங்கே என்ன சொல்லியிருக்கோம், தே ஹாவ் த க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆப்சண்ட்டு. இதில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் அக்கர் த்ரூ த சீலோமிக் ஃப்ளூயிட் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அப்போ டிக்கு பார்த்தீங்கன்னா 22ல் டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தே ஆர் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டமே வந்து இதில் ஆப்சண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு ஏ தான் வந்து ஆன்சர் 22க்கு. அடுத்தது 23. Which of the following feature distinguish ectopracta and endopracta? இது வந்து அந்த மைனர் ஃபெயிலிருந்து கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க, அதனால் இதை நம்ம கேட்டிருக்கோம். 23வது கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். அப்போ ஏ, பி அண்டு சி ஒன்லி அதுதான் ஆன்சர். அப்போது மோட் ஆஃப் ஃபீடிங் பை சீலியரி கரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அது மட்டும் இல்லை. அப்போது இதுக்கு என்ன பண்ணுது, சீலியரி கரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்சோ சீலியரி கரண்ட்ஸ் ஃபீடிங் தான் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின். Assertion: the hemichordates possess true notochord in the collar region. Reason are the buccal diverticulum or somatochord perform the same function as an notochord. 24th ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். ஓகே. அப்போது ஹெமிகார்டேட் பொசஸ் த நோட்டோகார்ட் இன் த காலர் ரீஜன் அப்படின்னு சொல்ல அது ஃபால்ஸு. ஹெமிகார்டேட் டூ நாட் ஹாவ் ட்ரூ நோட்டோகார்ட். அப்போது ஹெமிகார்டேட்ஸில் டூ நாட் ஹாவ் ட்ரூ நோட்டோகார்ட். இன்ஸ்டீட் தே பொசஸ் த பக்கல் டைவர்டிகுலம் ஸ்டொமட்டோகார்டு சொல்கிறோம். த அவுட் க்ரோத் ஃபார்ம் ரூப் ஆஃப் த பக்கல் கேவிட்டி. ஓகே. அப்போ ஏ ஸ்டேட்மெண்ட் அசர்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. அப்போ ஹெமிகார்டேட்டோட நோட்டோகார்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா டூ நாட் ஹாவ் ஏ நோட்டோகார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரீசன் பார்த்தீங்கன்னா த பக்கல் டைவர்டிகுலம் ஆர் ஸ்டொமட்டோகார்ட் பர்ஃபார்ம் த சேம் ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ நோட்டோகார்ட். இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போது 24th ஆன்சர் என்ன அப்படின்னா டி தான். ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 25th. த பக்கல் டைவர்டிகுலம் ஆஃப் ஹெமிகார்டேட்ஸ் வாஸ் ஒன்ஸ் கன்சிடர் ஆஸ் அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ தான் வந்து ஆன்சர், நோட்டோகார்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் 26th. த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இன் cephalochordate is 26th. The circulatory system in cephalochordata is closed type without heart. முக்கியமான கொஷின். அப்போது சர்க்குலேட்டரி சிஸ்டம் cephalochordateல எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டு டைப் தான், ஆனால் வித்தவுட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி இது முக்கியமான பாயிண்ட்டு, இந்த நோட் பண்ணிங்க. அப்போ 26th ஆன்சர் என்ன அப்படின்னா க்ளோஸ்டு டைப் வித்தவுட் ஹார்ட், சி தான் வந்து ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 27th. cephalochordata are important evolution because 27th ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they show link between non-chordate and chordate characters. அப்போ 27th ஆன்சர் வந்து பி தான் வந்து ஆன்சர். ஓகே. 28. cephalochordate filter feeding or suspension feeding the larval form of. அப்போது லார்வல் ஃபார்ம் cephalochordate ஃபீடிங் ஃபார்மில் இருக்குது. லார்வல் ஃபார்ம்ஸ் என்ன எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்டோசெஃபாலஸ் லார்வா. ஆன்சர் வந்து சி தான் வந்து ஆன்சர். 28க்கு ஆன்சர் சி. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் 29. Deuterostomes are characteristics by the which of the following developmental features. 29க்கு ஆன்சர் வந்து blastophore became anus அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன் டியூட்டோஸ்டோம்ஸில் பார்த்தீங்கன்னா
The blastophore, the first opening formed during gastrulation, develop into anus. அப்போ டியூட்டோஸ்டோம் வந்து ஆனஸாக மாறுச்சுன்னா அது டியூட்டோஸ்டோம் சொல்லும். while the mouth forms later secondary opening. அப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எது அப்படின்னா ஆனஸ் தான். in this the contrast the proterostomes where blastophore became மவுத்தாக மாறும். அப்போ டியூட்டோஸ்டோம்ஸில் வந்து ஆனஸாக மாறும், புரோட்டிரோஸ்டம்ஸில் வந்து மவுத்தாக மாறும். அப்போ டியூட்டோஸ்டோம்ஸ் எக்ஸாம்பிள் என்ன? எக்னோடெர்மேட்டா, ஸ்டார்ஃபிஷ், அர்ச்சின், இது எல்லாமே வந்து நம்ம டியூட்டோஸ்டோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 29th. ஓகே, அப்போ 29th பி தான் வந்து ஆன்சர். 30th கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் எவல்யூஷனரி அமாங் த டியூட்டோஸ்டோம்ஸ்? அப்போ க்ளோஸ்லி ரிலேட்டட் அமாங் த எவல்யூஷனரி டியூட்டோஸ்டோம்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்னோடெர்ம் அண்டு கார்டேட். ஆன்சர் வந்து டி தான் வந்து ஆன்சர். 30க்கு ஆன்சர் வந்து டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஆஸ்டோகோடெர்ம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் எவல்யூஷன் பிகாஸ். சி தான் வந்து ஆன்சர். தே ரெப்ரசன்ட் த இயர்லியஸ்ட் வெர்டிபிரேட்ஸ் வித் போனி ஆர்மர் அண்டு கிரேனியம். அப்போ 31க்கு ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31க்கு ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். இப்போ ஆஸ்டோகோடெர்ம்ஸ் அப்படின்னா வேர் ஜாலெஸ் ஆர்ம்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறோம். அப்போ ஆஸ்டோகோடெர்ம் அப்படின்னா ஜாலெஸ் ஃபிஷ்ஷுன்னு பார்க்குறோம், ஆர்ம்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறோம். தட் லைவ்டு டூரிங் பேலியோசோயிக் எரா. மெயின்லி பார்த்தீங்கன்னா சைலூரியன் அண்ட் டிவேனியன் பீரியடில் தான் வந்து மெயினாக இது லைவ் ஆகிருக்கு. அப்புறம் த சிக்னிஃபிகண்ட் ஆஃப் த எவல்யூஷன் பிகாஸ் தே வேர் த இயர்லியஸ்ட் நோன் வெர்டிபிரேட்ஸ் பொசஸிங். அதனால தான் வந்து இதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்கிறோம். த போனி ஸ்கெலிட்டல் ஆர்ம்டு பிளேட்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எ கிரேனியம் ப்ரொடக்டிங் த பிரெயின். இந்த பிரெயினை வந்து கிரேனியம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்கு. பேர்டு சென்சரி ஆர்கன் அண்டு நோட்டோகார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது த ஆஸ்டோகோடெர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக தே ஆர் த ஆன்செஸ்டர் ஆஃப் ஜார்டு வெர்டிபிரேட்ஸ். நார்த்தோஸ்டோமேட்டாவோட ஆன்செஸ்டர் யாருன்னா ஆஸ்டோகோடெர்ம்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். பட் டிட் நாட் ஹாவ் ஜாஸ் தெம்செல்வ்ஸ். இது வந்து ஜாலெஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். ஓகே, 31க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான் ஆன்சர். ஓகே, 32. ஸ்டேட்மெண்ட் 1. த ஃபாசில் ரெக்கார்ட் ஆஸ்டோகோடெர்ம்ஸ் belongs mainly to the Silurian and Devonian periods. Statement 2. Ostracoderms appeared during the Mesozoic era. 32க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் வந்து ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லிட்டோம். ஆஸ்டோகோடெர்ம் ஜாலெஸ் அப்படின்னு நம்ம முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்தோம். அப்போ ஆஸ்டோகோடெர்ம்னா ஒரு ஜாலெஸ் are known as mainly from the Silurian and Devonian period of Paleozoic era. Statement 1 வந்து அப்போ கரெக்டு. Statement 2 ஃபால்ஸ்ன்னு சொன்னோம். The Mesozoic era came much later, long after the Ostracoderm became extinct அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ 32க்கு வந்து ஆன்சர் வந்து சி. 33. Consider the following statement about cyclostomes. அப்போ ஃபாலோயிங் தி ஸ்டேட்மெண்ட் அபவுட் சைக்ளோஸ்டோம்ஸோட கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33க்கு ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். பி, சி அண்ட் டி ஒன்லி கரெக்ட். பி பார்த்தீங்கன்னா த பாடி இஸ் எலாங்கேட்டட் அண்ட் ஈல் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். தே ஆர் எக்டோதெர்மிக் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர் நோட்டோகார்ட் பெர்சிஸ்ட் த்ரூ அவுட் த லைஃப். அப்போ ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். பி, சி அண்ட் டி ஒன்லி கரெக்ட். 33. Next question. 34. Cyclostomes possess how many pair of gills pouches present ஆயிருக்கு? 34 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 6 to 15 pairs. அப்போ ஆன்சர் வந்து பி, 6 to 15 pairs. Next question. Which of the following is characteristic feature of cyclostomes? 35 ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் பேர்டு ஃபின்ஸ். டி தான் வந்து ஆன்சர், ஆப்ஷன்ஸ் ஆஃப் பேர்டு ஃபின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 36. Placoderms first appeared and became extinct during which geological period? 36 ஆன்சர் என்ன அப்படின்னா சைலூரியன் அண்ட் டிவேடியன் பீரியட் தான் வந்து
36க்கு வந்து ஆன்சர் சைலூரியன் அண்ட் டிவேனியன் பீரியட் 36. 37. Consider the following statement regarding adaptive radiation in bony fishes. 37 பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து ஆன்சர். ஏ, பி அண்ட் டி ஒன்லி கரெக்ட். அப்போது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன? அடாப்டிவ் ரேடியேஷன் ரெஃபர்ஸ் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர் இன்டு வேரியஸ் இக்கலாஜிக்கல் நிச்சஸ். கரெக்ட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் பி பாருங்கள். Bony fishes show adaptive radiation mainly in relation to the habit, food and locomotion. இது வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சி பார்த்தீங்கன்னா the species of bony fishes the confined only the marine environment. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா bony fishes are not confined the marine environment அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா மெனி ஸ்பீசிஸ் இன்ஹேபிட் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ஈவன் த பிளாக்கிஷ் வாட்டர். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அப்போ சி வந்து இங்கே ஃபால்ஸும் நம்ம சொல்லணும். மெரைன் வாட்டரில் மட்டும்தான் இருக்குது, மெரைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மெரைன்லேயும் இல்லாமல் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், பிளாக்கிஷ் வாட்டர்லேயும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். டி வந்து எலக்ட்ரிக் ஆர்கன் இன் சம் ஃபிஷஸ் ஆர் ரிசல்ட் அடாப்டிவ் மாடிஃபிகேஷன். அப்போது கொஷின் நம்பர் 37க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து ஆன்சர். ஓகே, 38. மேட்ச் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் வித் தர் அடாப்டிவ் ரேடியேஷன். 38 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். அப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா ஹிப்போ கேம்பஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளேஜ் அண்டு பேரண்டல். காம்ப்ளேஜ்னால் மறைஞ்சு வாழறது. அந்த சி வீட்ஸ் இருக்கு இல்லையா, சி வீட்ஸில் மறைஞ்சு வாழறது தான் காம்ப்ளேஜ் அப்படின்னு சொல்கிறோம். பேரண்டல் கேர் இருக்கும் ஹிப்போ கேம்பஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸோசிட்டஸ் பார்த்தீங்கன்னா கிளீட்டிங் அடாப்டேஷன்னு சொல்கிறோம். அங்குயிலா பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ஃபார் ப்ரீடிங். அடுத்தது வந்து டிரோபைலம் பார்த்தீங்கன்னா லேட்ரலி கம்ப்ரெஸ்டு பாடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்சர் வந்து பி தான் வந்து ஆன்சர். 38க்கு வந்து பி ஆன்சர். 39. The concept of adaptive radiation was first studied in fishes by Jordan. கரெக்ட் ஆன்சர் வந்து டி, ஜோர்டான் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, 40th கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சென்ஸ் ஆர்கன் இன் ஸ்கோலியோடான். ஸ்கோலியோடான்னா சென்ஸ் ஆர்கன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலே ஆஃப் லாரன்சி. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது ஆல்ரெடி பிஜிடிஆர்பில் 2 முறை கேட்டிருக்காங்க. அப்போ ஆம்புலா ஆஃப் லாரன்ஸ்னு ஹெட்டோட ஷார்க்கில் இருக்கும், அதுதான் ஆம்புலா ஆஃப் லாரன்ஸின்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்கோலியோடான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 40th. அப்போ ஸ்கோலியோடான்னா டாக் ஃபிஷ், ஷார்க்குன்னு சொல்கிறோம். த ஆம்புலா ஆஃப் லாரன்சி இஸ் த ஸ்பெஷலைஸ்டு எலக்ட்ரோ ரிசப்டிவ் சென்ஸ் ஆர்கன். புரியுதுங்களா? அப்போது ஆர்கன் ஆஃப் லாரன்ஸுன்றது ஸ்பெஷலைஸ்டு ஒரு சென்ஸ் ஆர்கன். எதை சென்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ரிசப்டிவ் சென்ஸ் பண்ணுது. லொக்கேட்டட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஹெட், ஷார்க்கோட ஹெட்டில் லொக்கேட் ஆகிட்ருக்கோம். தே ஹெல்ப் த ஃபிஷ் டு டிடெக்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை டிடெக்ட் பண்ணுது. சென்ஸ் வைப்ரேஷன் அண்ட் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இன் வாட்டர், இதே டிடெக்ட் பண்ணுது. எய்ட் இன் த நேவிகேஷன் அண்டு ப்ரே டிடெக்ஷன், இதெல்லாமே பண்ணுறதுக்கு ஆம்புலே ஆஃப் லாரன்சி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மால்பேஜியன் கார்பசல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபவுண்ட் இன் கிட்னி ஆஃப் மேமல்ஸில் இருக்குது தான் மால்பேஜியன் கார்பசல்ஸ் சொல்கிறோம். ஜேக்கப்சன் ஆர்கன் ஒன்று இருக்குது, ஆல்ஃபேக்டரி ஆர்கன். ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபேக்டரி ஆர்கன், ஜேக்கப்சன் ஆர்கன், இது வந்து ஒரு கீமோ ரிசெப்டராக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆல்ஃபேக்டரி ஆர்கன் ஆர் ஜேக்கப்சன் ஆர்கன் எந்த அனிமலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பீனியல் கிளாண்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். என்டோக்ரைன் கிளாண்ட் வந்து கண்ட்ரோலிங் லைட் ரிலேட்டட் ரிதம்ஸ், அதுதான் வந்து பீனியல் கிளாண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 41. Which of the following burrowing frog adapted through the adaptive radiation? 41 ஆன்சர் பார்த்தீங்கன்னா
டொமப்டெர்னா இதுதான் வந்து ஆன்சர். 41க்கு டி தான் வந்து ஆன்சர். டொமப்டெர்னா 41க்கு டி ஆன்சர். என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா டொமப்டெர்னா காமன்லி கால்டு இந்தியன் பரோயிங் ஃப்ராக். புரியுதுங்களா? அப்போது டொமப்டெர்னா காமன்லி கால்டு இந்தியன் பரோயிங் ஃப்ராக்னு சொல்கிறோம். இட் இஸ் த பரோயிங் amphibian that has evolved through adaptive radiation from the common frog lineage. புரியுதுங்களா? அதுதான் வந்து ஆன்சர். அப்போ 41 விச் ஆஃப் த ஃபாலோயிங் பரோயிங் ஃப்ராக் அப்படின்னா பரோயிங் ஃப்ராக்னா டொமப்டோடிரானா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 42 மேட்ச் த ஃபாலோயிங் அடாப்டிவ் ரேடியேஷன் இன் ஆம்பிபியன். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து ஆன்சர். ஓகே, அக்வாட்டிக் ஃபார்ம் ரானா டைகர்னா அதை வந்து அக்வாட்டிக் ஃபார்ம். அர்போரியல் ஃபார்ம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைலா. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபசோரியல் ஃபார்ம் எது அப்படின்னு இத்தியோபிஸ், அதுதான் வந்து ஃபசோரியல் ஃபார்ம். ஃபோர்த் ஒன் வால்நட் பார்த்தீங்கன்னா கிளிட்டிங் ஃபார்ம் எது அப்படின்னா ராக்கோபோரஸ். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ரிப்பீட்டடாக இதை வந்து டிஎன்பிசிலையும் டிஆர்பியில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, அப்போ 42க்கு எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். ஓகே, இப்போது அக்வாட்டிக் ஃபார்மில் பார்த்தா ரானா டைகர்னா இது என்ன பண்ண இந்தியன் புல் ஃப்ராக்னு சொல்கிறோம். அக்வாட்டிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய ரானா டைகர்னா பார்த்தீங்கன்னா இந்தியன் புல் ஃப்ராக். இட் லைவ்ஸ் மெயின்லி இன் த வாட்டர் அடாப்டட் ஃபார் த ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்போரியல் ஃபார்ம்னு சொன்னோம். அர்போரியல் ஃபார்ம்னா ஆன்சர் வந்து ஹைலா தான் சொல்கிறோம். ஹைலா அப்படின்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரீ ஃப்ராகு அடாப்டட் லிவிங் ஆன் த ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹைலா அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் வர வேண்டியது ட்ரீ ஃப்ராக். அடுத்தது ஃபொசோரியல் ஃபார்ம் இத்தியோபிஸ் அப்படின்னு சொல்கிறோம். லிம்ப்லெஸ் ஆம்பிபியன். இத்தியோபிஸ்னால் தெரிஞ்சுக்கிங்க, இத்தியோபிஸ்ன்றது ஒரு லிம்ப்லெஸ் ஆம்பிபியன், பரோயிங் ஆம்பிபியன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வாலன் பார்த்தீங்கன்னா இது சார் ராக்கோபோரஸ். முக்கியமானது ராக்கோபோரஸ் ஃப்ளையிங் ஃப்ராக். ராக்கோபோரஸ்னால் ஃப்ளையிங் ஃப்ராக் பொசஸ் த வெப்புடு ஃபீட் ஃபார் கிளிட்டிங் பிட்வீன் த ட்ரீஸ். அவள் வெப்புடு டோன்றதை ட்ரீலேருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமான கொஷின். அப்போது 42 ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தான் வந்து ஆன்சர். 43 த இயர்லியஸ்ட் நோன் ரெப்டைல்ஸ் பிலாங்ஸ் டு த ஆர்டர். எந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாமேட்டா. ஆன்சர் வந்து சி, அதுதான் வந்து ஆன்சர். 44th த மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் த எனேபிள்டு ரெப்டைல்ஸ் டு கான்கர் லேண்ட் கம்ப்ளீட்லி இஸ். 44 வந்து ஆம்னியாட்டிக். 44க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆம்னியாட்டிக் எக்ஸ். 44. 45 which of the following reptiles is considered living fossil. 45க்கு ஆன்சர் என்ன? லிவிங் ஃபாசில். ரெப்டைல்ஸோட லிவிங் ஃபாசில் எதுனா உங்களுக்கு தெரியும், ஸ்பீனோடான் தான் லிவிங் ஃபாசில். அப்போ 45க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி, ஸ்பீனோடான். நெக்ஸ்ட் கொஷின் 46 த டெம்போரல் ஓப்பனிங் இன் ரெப்டைல் ஸ்கல்ஸ் வேர் ஃபஸ்ட்டு யூஸ்டு டு கிளாசிஃபை ரெப்டைல்ஸ். அப்போ ரெப்டைல் ஸ்கல்லை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணவர் யார் அப்படின்னா ஆஸ்பன். ஆன்சர் வந்து டி, ஆஸ்பன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கல்லை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு இன் ரெப்டைல்ஸில். ஓகே, 47 மேட்ச் த ஃபாலோயிங் எவல்யூஷனரி ஸ்டேஜஸ் வித் த ஃபீச்சர்ஸ். அப்போ குரூப் வந்து ஆன்சர் வந்து சி தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து கார்டிலோசாரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ரெப்டைல்ஸ்னு சொல்கிறோம். செகண்ட் வந்து தீக்கோடான்ட்னா ஆன்செஸ்டர் ஆஃப் crocodiles அண்டு பேர்ட்ஸ். இதான் வந்து தீக்கோடான்ட். தீக்கோடான்ட்னா அப்போ ஆன்செஸ்டர் ஆஃப் crocodile அண்டு பேர்ட்ஸ் தீக்கோடான்ட். தெராப்சிட் பார்த்தீங்கன்னா பி வந்து மேமல் லைக் ரெப்டைல்ஸ். தெராப்சிட்னா மேமல் லைக் ரெப்டைல்ஸ். பிளிக்கோசாரஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் பிளிக்கோசாரஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இயர்லி ஸ்னாப்சீட். அப்போ மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் 47க்கு ஆன்சர் எது அப்படின்னா சி தான் வந்து ஆன்சர். ஓகே,
48 மேட்ச் த ஃபாலோயிங் பாய்சன் அண்ட் நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ். அப்போ காலம் பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பி கொடுத்துருக்கோம். 48க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான் வந்து ஆன்சர். ஓகே, கோப்ரானா நாஜா. ஆன்சர் என்னன்னா ஹுட் பிரசன்ட் ஃபங்ஸ் ஆர் புரோட்டிரோக்ளோயோபஸ் அப்படின்னு சொல்கிறோம். காமன் கிரைட் வந்து பார்த்தீங்கன்னா பங்காரஸ். பார்த்தீங்கன்னா ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஹாஸ் க்ரூடு ஃபங்ஸு டெட்லி நியூரோட்ராக்சின் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் வந்து வைப்பருக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலினோகிரிபஸ் ஃபங்ஸு ஹீமோடாக்சிக் வீனம் இருக்குது. ரேட் ஸ்னேக் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டீத் நோ ஃபங்ஸ் நான் பைசன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 48க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான் வந்து ஆன்சர். ஓகே, 49 விச் ஃபாசில் பேர்ட் ஹேட் அ டீத் அண்டு வாஸ் ஸ்ட்ராங் ஃப்ளையர். 49 ஆன்சர் வந்து இத்தியோனிஸ். அதை வந்து ஆன்சர். அப்போ சி தான் வந்து ஆன்சர். 49க்கு வந்து சி ஆன்சர். ஓகே, 50 the glitting hypothesis of the bird's flighting origin was proposed by ஹெல்மேன். ஏ தான் வந்து ஆன்சர். ஓகே, 50 கொஷின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 51 to 100 கொஷின் டிஸ்கஷன் பண்ணி முடிச்சிடலாம். யூனிட் 3 PDF நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th யூனிட் அனிமல் ஃபிசியாலஜி. நாளைக்கே நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ.